ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர், லவ் மேரேஜ் பண்றவங்க பொருத்தம் பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம பார்த்து தம்ஸ் அப் போட்டு நம்ம ஓகே பண்ணி கொடுத்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வேற மாதிரி சொல்லி, அம்மா அவங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்கம்மா கல்யாணம் பண்ணுங்கம்மா. கேள்வி என்ன தெரியுங்களா, லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் முதல்ல கேட்குற கேள்வி அதுதான். நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வாங்க, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா அப்பா யாரை கரிச்சு கொட்டுவாங்க. பார்த்து வச்சானே ஒரு ஜோசியர், அவனை உதைக்கணும். முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பொருத்தம் பார்த்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கறேன். இதுல என்ன பிரச்சனைனா, முக்கால்வாசி லவ் பண்றவங்க அவங்களுக்காக பொருத்தம் பார்க்கல, அவங்க அப்பா அம்மாக்களை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக பொருத்தம் பார்க்கறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜோதிட மேல நம்பிக்கை இருக்கு. இதுல என்ன ஒரு கூட்டுனா, ஒரு விஷயம் ஒரு தவறு அப்படின்றத ஒரு எதை நமக்கு உணர்த்துதுன்னா அதுல நம்ம போகக்கூடாது அப்படின்றது. சேர்ந்த ஒரு கேள்வியா நான் கேட்கிறேன். என்ன அப்படின்னா, ஆன்மீகமும் சரி ஜோதிடமும் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இருக்கும். அது கணவன் மனைவியா இருக்கும்போது எந்தெந்த மாதிரியான நிறைகளா இருக்கு, எந்தெந்த மாதிரியான குறைகளா இருக்கு? நிறை குறைகள் அப்படின்றது கிடையாது சார். நம்ம கடந்து வர்றது எல்லாமே அனுபவம் தான். நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம வளர்ந்த விதம் வேற, அப்போ அவங்க வந்து வளர்ந்துட்டு வர்ற விதம், அவங்க கடந்த அனுபவங்கள் அப்படின்றதுல வித்தியாசங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறமா ஜோதிட பயணம், ஆன்மீக பயணம் எல்லாம் வரும்பொழுது அதுல வந்து கலவையான அனுபவங்கள் இருக்கும். அப்போ அனுபவத்துக்கு வந்து இங்க பஞ்சமே கிடையாது. ரெண்டாவது, இதுல நல்லது கெட்டது அப்படின்றத விட எல்லாமே பாடம் தானே. சப்போ ஒவ்வொரு அனுபவம், இப்போ ஒரு விஷயம் தப்பு தவறு அப்படின்றத ஒரு எதை நமக்கு உணர்த்துதுன்னா அதுல நம்ம போகக்கூடாது அப்படின்றத உணர்த்துது. கரெக்டுங்களா? சரின்னா எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத உணர்த்துது. அந்த வகையில நம்மை காட்டிலும் அந்த அனுபவம் மேடமுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்போ அவங்க வந்து அந்த அனுபவம் சார்ந்து பல தகவல்களை வந்து பகிர்ந்துப்பாங்க. ஸோ இப்போ அது சார்ந்து நீங்க வந்து நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட கேட்டு பெறலாம். இந்த இடமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது நீங்க வந்து ஒரு மனைவி இருந்தாலும் அவங்க வந்து சொல்றது கேட்க ரொம்ப அழகா இருக்கு. நான் மேம்கிட்ட வந்தேன். நீங்க சார்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆன்மீகம் ரீதியாவும் ஜோதிடரும் வேற மாதிரி இருந்திருக்கலாம். இவரை சந்திச்சதுக்கு அப்புறம் இல்ல மாறி இருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? சில விஷயம் வந்து நம்ம கண்மூடித்தனமா ஆன்மீகத்துல சில விஷயம் நம்ம நம்பியிருப்போம். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இல்ல இது இதுக்காக தான் அவங்க சொன்னாங்க, அதுக்காக தான் சொன்னாங்கன்னு ஆழமான ஒரு சில புரிதல்லாம் இவர் எனக்கு கொடுக்கும்போது சில விஷயம்லாம் நானே பிரேக் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது ஆன்மீக ரீதியா. ஆனா ஜோதிட ரீதியா எங்களுடைய பயணம் வந்து இவரை பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்தே நான் ஜோதிடம், எங்க அம்மா ஜோதிடரா இருந்ததால அவங்களோட என்னுடைய பயணம் வந்து போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல என்னோட கல்லூரி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே நம்ம ஜோதிடமே பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது இவரோட வீடியோ பார்க்குறேன். 2018, 19 டைம்ல பார்க்கும்போது ரொம்ப யூனிக்கா இருந்தது. என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜோதிடர் வந்து 5ல ராகு இருந்தா, 5ல கேது இருந்தா இவங்களுக்கு புத்திர சாபம், புத்திரத்தால பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லார் ஜாதகம் நிறைய பேர் ஜாதகத்துல இருக்கும். ஒரே ராசியில பிறந்தவங்க இருப்பாங்க, ஒரே நேரத்துல பிறந்தவங்க இருப்பாங்க, ஒரே லக்னமாக இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்கும் அதே மாதிரி இருந்திருக்குங்களா? சரி, ட்வின்ஸே இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் வேற மாரி இருக்கு. ஒருத்தருக்கு லைஃப் வேற மாரி இருக்கு. அப்ப அங்க முரண்படுதுல்ல. அப்ப நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல சொல்ற ரூல விட இவர் சொல்றது நிறைய விஷயம் அக்யூரேட்டா இருந்திருக்கு. சந்திரன் கர்மானா அந்த ஃபேமிலில இப்படிதான் இருப்பாங்க. குரு கர்மாவா அந்த வீட்ல கண்டிப்பா புத்திரம் தோஷமாக இருக்கட்டும், சாபமாக இருக்கட்டும், குழந்தை இல்லாத நிலை அப்படின்னு சொல்லிட்டு குரு கர்மா. அதெல்லாம் அப்படியே நம்ம ஃபேமிலி சைடு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைடு எல்லாத்தையும் ஒரு சர்க்கிள் பார்க்கும்போது, ஓகே இவர் சொன்ன ஒரு ரூலும் கரெக்டா அப்ளை ஆகும்போது டிஎன் அஸ்ட்ராலஜிக்கு மேல ஒரு ஈர்ப்பு அதிகமாச்சு. அதிகமானது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்கிட்ட நான் கத்துக்கிறேன். ஸ்டூடெண்டாவே ஜாயின் பண்ணிக்கிறேன். வீடியோ மட்டும் இல்லாம ஸ்டூடெண்டா ஜாயின் பண்றேன். அவர் சொல்ற ஒரு ரூலும் நான் ஒண்ணு அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஒரு கட்டத்துல எங்க அம்மா கிட்ட நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டேன். என்னங்கம்மா நீங்க ஜோதிட ரூல்ல இப்படி சொல்றீங்க. 8ல சனி இருந்தா இப்படி ஆயுள் அதிகம்னு சொல்றீங்க. 8ல சனி இருக்கிறவங்க ஆயுள் அற்பாயுள்ல இருக்காங்களே. சனி வந்து மந்தகாரகன், மந்தமா இருப்பாங்க, சோம்பேறியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாரம்பரிய ஜோதிடத்துல. ஆனா இவரு சொல்றது வந்து சனி கர்மா வந்து சனி வந்து செவ்வாய் கர்மாவை கொடுக்கும். ஸோ ஃபாஸ்டா இருப்பாங்க, அவங்க ஸ்லோவா இருக்க மாட்டாங்க. கரெக்டா அது அப்ளை ஆச்சு. அந்த மாதிரி நிறைய இந்த ரூலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இவர் சொல்றது ரியல் லைஃப்ல அப்படி அப்ளை ஆச்சு. ஒரு கட்டத்துல மரபணு ஜோதிடத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆனா இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு இருக்கும்போது சாரே சொல்லுவாரு, திருமண பொருத்தத்துல வந்து பாரம்பரிய ஜோதிடத்துல நிறைய ரூல் இருக்கு. அது பொருந்துதா பொருந்தாதா? ஏன்னா இப்ப 10 பொருத்தம் தானே சொல்லுவாங்க. ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம், கன பொருத்தம், தின பொருத்தம் சொல்லிட்டு ஒரு 10 சொல்லுவாங்க. 10க்கு 10 இருக்கிறவங்க நல்லா இருக்காங்களா? 10க்கு 6 இருக்கிறவங்க நல்லா இல்லாம இருக்காங்களா?
ஆனா மெயினா அதுல பாக்குறீங்கன்னா மாங்கல்ய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தத்துக்கு நாங்க ப்ரியாரிட்டி எப்பவுமே கொடுப்போம். ஏன்னா மாங்கல்ய பொருத்தம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒண்ணு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தவறுவாங்க, இல்லையா லைஃப் லாங் பிடிக்காம வாழ்வாங்க. அது கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு வந்து நெட்ல போட்டு அவங்களே செக் ஆமா. பண்ணிக்கலாம். செக் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? 2 நட்சத்திரத்துக்கு ரஜ் இருக்குதா? யோனி இருக்குதா? 10ல எது இருக்குது, எது இல்லன்னு அதுவே டேபிளோட குடுத்துருக்கும். Yes, yes. அதுக்காக ஒரு ஜோதிடர்கிட்ட வர வேண்டிய அவசியம் அவசியம் இல்ல. இன்னைக்கு இல்ல. ஆமா. அப்ப அதையும் தாண்டி ஒரு ஜோதிடரா எங்கள அணுகுறாங்க அப்படின்னா, இப்போ இப்போ இவங்க ஏன் வந்து இப்ப 2 விஷயமும் சேர்த்து கையாளுறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இவங்க இப்ப திருமண பொருத்தம் நானும் சரி. இப்போ எங்ககிட்ட ஒரு ஜாதகம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு தடவ பார்ப்பேன். ஓகேங்களா? நான் ஒரு தடவ பார்த்துட்டு ஒரு ஸ்கிரீனிங் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? 2 ஜாதகமா வருதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து மேடம் கைக்கு போகும். ஸோ அவங்க ஒரு தடவ டீட்டெயிலா மறுபடியும் ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. பல நேரங்கள்ல அது அவங்களுக்கு திருப்தி வருது, வரல அப்படின்னு 2 இருக்கும் இல்லைங்களா? ஸ்ட்ராங்கா, கான்ஃபிடென்ட்டா இல்ல இது பொருந்தல அப்படின்னா தெரிவிச்சுருவோம். இல்ல பொருந்துது அப்படின்னா ஸ்ட்ராங்கா. சில நேரங்கள்ல நமக்கு ஒரு நடுநிலை மனசு இருக்கும். பொருந்துற மாரியும் இருக்கும். சில இடர்பாடுகள் இருக்கிற மாரியும் இருக்கும். திருப்தி வராத மாரியும் இருக்கும். ஸோ 50-50ன்ற மாரி இருக்கும். அப்போ வந்து இன்னொரு ஜோதிடர் கைக்கு போகும். அவங்க அம்மா கைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ அவங்களும் பாரம்பரிய ஜோதிடர். அப்ப அவங்களும் பார்ப்பாங்க. அவங்களுக்கும் அது ஒத்து வருது அப்படின்னா டிக். இப்ப இந்த 3 ஜோதிடர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு திருப்தி படலைன்னாலும் திருப்தி இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, திருப்தி இல்லன்னு சொல்லும்போது நம்மளால தைரியமா சொல்லிட முடியும். திருப்தி வருதுன்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் மறுபடியும் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாமே. ஏன்னா லைஃப் Yes. ஓகேங்களா? நம்ம வார்த்தையை நம்பி அவங்க இது பண்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே வந்து முதலீடு மாரி. முதலீடுன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையே ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எவ்வளவு நம்ம சொல்றது தப்பாயிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு ஜாக்கிரதை உணர்வு இருக்கு பாருங்க. அந்த உணர்வோட அணுகுவோம். அப்படி அணுகும்பொழுது என்ன நான் வந்து இவங்களுக்கு வந்து பாரம்பரிய சைடு இந்த திருமண ஜோதிட விதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஓகேங்களா? நம்ம பார்க்கிறது மரபணு ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்ப்போம். ஸோ 2த்துலயுமே கலந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்பொழுது, ஸோ இப்ப அது சார்ந்த விதிகள் வந்து அவங்க ரொம்ப செக் பண்ணுவாங்க. அதுல சில விஷயங்களை வந்து மேடம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதுல என்னன்னா ஒரு மரபணு கொடுப்பனை வந்து திருமண கொடுப்பனை ஒரு டாபிக் சொல்வாரு. கரெக்டா 180 டிகிரிக்கு இந்த கர்மாவா இதை சுத்தி தான் இந்த ஃபீல்டு சுத்தி தான் உங்களுக்கு வரன் வரும் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா அதுல 2 பேரோட ஜாதகத்துக்கும் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் பையனுடைய ஜாதகத்தை மனைவியுடைய கரெக்டா அந்த 7ஆம் பாவத்துக்கான கொடுப்பனை திருமண கொடுப்பனை அவங்களோட தொழில் சுட்டி காட்டக்கூடிய எல்லா விஷயமும் கரெக்டா அந்த பொண்ணுக்கு வந்துருச்சுன்னா டிக். அவர் சைடு வந்து திருமண கொடுப்பனை ஓகே பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லிடுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் செக்கே. ஏன்னா அது அனுமதி. அந்த அனுமதி இல்லாம மேரேஜ்ல முடியாது. அனுமதியே இங்க இல்லாத போது நெக்ஸ்ட் ப்ரொசீட் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் அவர் அதை பார்த்துருவாரு. 180 டிகிரிக்கு 2 பேருக்கு என்னென்ன கர்மா இருக்குன்னு செக் பண்ணிடுவாரு. நெக்ஸ்ட் நம்மளோட பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து ரூல் நிறைய இருக்கு. ஒருத்தருடைய லக்னம் வந்து இன்னொருத்தர் லக்னம்க்கு 6, 8 ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒருத்தரோட லக்னம் வந்து 6, 8 இருக்கிற பட்சத்துல அதை தவிர்த்துருவோம். ஏன்னா லைஃப் லாங் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர், லவ் மேரேஜ் பண்றவங்க பொருத்தம் பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம பார்த்து நம்ம ஒரு ஓகே நம்ம தம்ஸ் அப் போட்டு நம்ம ஓகே பண்ணி கொடுத்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல வேற மாதிரி சொல்லி அம்மா அவங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்கம்மா கல்யாணம் பண்ணுங்கம்மா, நாளைக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா அப்பா யாரை கரிச்சு கொட்டுவாங்க. பார்த்து வச்சானே ஒரு ஜோசியர் அவனை உதைக்கணும். இப்ப கூட ஒரு கால் வந்துச்சுங்க. இப்ப நான் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு. உத்தரவாதத்தை கேட்டுட்டு தான் நான் இது பண்ணேன். இப்போ வந்து எங்க 2 பேத்துக்கிட்ட வரக்கூடிய அந்த என்கொயரிஸ் இருக்கு இல்லைங்களா, திருமண பொருத்தம் வந்த அடுத்த செகண்ட் நானாகட்டும் அல்லது மேடம் ஆகட்டும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுங்களா, இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்போம். முதல்ல கேட்கிற கேள்வி அதுதான். சரி அரேஞ்ச் மேரேஜ்னா ஓகே பிரச்சனை இல்லை. ஏன்னா கண்ணுக்கு தெரியாம ஒரு வரன் வருது. ஸோ நம்மள நம்பி ப்ரொசீட் பண்றாங்க. பொருத்தம் பார்த்து கொடுக்குறோம். இருக்குன்னு சொல்ல போறோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட போறோம். சிம்பிள். லவ் மேரேஜ் அப்படின்னு ஒரு வேலை சொல்லிட்டாங்கன்னா அடுத்து கேட்கிற கேள்வி என்னன்னு தெரியுங்களா, சரிப்பா நான் உங்களோட ஜாதகம் பாக்குறேன், பொருத்தம் நான் பார்க்க மாட்டேன்னு நான் சொல்லல. ஒரு வேலை பொருந்திருக்குன்னா ஓகே, பொருந்தலைன்னு நான் சொல்லிட்டேன்னா அதுக்கு அடுத்து உங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கும், அல்ல அதுக்கு அடுத்து உங்களுடைய கன்க்ளூஷன் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நான் கேட்பேன். பொருந்தலைன்னு சொல்லிட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்பேன் சார் அப்படிம்பாங்க. அந்த கேள்வியினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? என்ன பண்ணலாம்னா என்ன அர்த்தம், பரிகாரம் கேட்கறாங்க. அதை சரி பண்றதுக்கு என்ன வழின்னு கேட்கறாங்க. நீங்களே சொல்லுங்க. பொருந்தல நம்ம சொல்லிட்டோம். பொருந்தா ஜாதகத்தை பொருந்த வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? ஜாதகத்தை மாத்த முடியுமா? மாத்த முடியாது இல்லைங்களா? பொருந்தலைன்னா பொருந்தல தானே, அவ்வளவுதான். இதுல நான் ஆகட்டும் மேடம் ஆகட்டும் காம்ப்ரமைஸே கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் அவங்க பரிகாரத்தை தான் கேட்பாங்க. ஆமா. அவங்க பரிகாரம் கேட்டதும் சரி நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும்னா ஆயிடுங்களா? அதனாலதான் இந்த பரிகாரம்ன்ற ஒரு விஷயத்துக்கு மறுபடியும் ஜோதிட சம்பந்தமே கிடையாது. அதே மாதிரி லவ் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஜோதிடத்தை நாடி அவங்க வர்றது கொஞ்சம்
வேஸ்ட் கொஞ்சம் வேஸ்ட். லவ் மேரேஜ்னா சார் அவங்க ஏற்கனவே ஒருத்தர் திருமணம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சார். முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பொருத்தம் பார்த்து என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன் நான். இதுல இதுல என்ன பிரச்சனைனா, முக்காவாசி லவ் பண்றவங்க அவங்களுக்காக பொருத்தம் பார்க்கல. அவங்க அப்பா அம்மாக்களை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக பொருத்தம் பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜோதிடர் மேல நம்பிக்கை இருக்கு. இதுல என்ன ஒரு கூத்துனா, நிறைய காதலிக்கக்கூடிய அந்த இளவட்டத்தை சேர்ந்த நபர்கள் அவங்களுடைய பேரண்ட்ஸ் நம்ம ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா. ஓகேங்களா? பார்த்துட்டு அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க இவர்கிட்ட கேட்டுக்கோ. அவரு பொருந்துச்சுன்னு சொன்னா நான் ஓகே சொல்றேன்னு. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்றதுதான் நமக்கு வேலை. கரெக்ட் தானுங்களே? அப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கங்க. நீங்க என்ன டீல் பேசுறீங்களோ, உங்களுடைய காதலை அவங்க வந்து அங்கீகரிக்கிறாங்களோ, இல்ல மறுபரிசீலனை செய்றாங்களோ, அது உங்களுக்குள்ள. ஜாதகம் பொருந்துதா இல்லையான்னு பாக்குறது மட்டும் தான் எங்க வேலை. ஓகேங்களா? பொருந்ததுன்னா பொருந்ததுன்னு சொல்ல போறோம். இல்லன்னா இல்லன்னு சொல்ல போறோம். இதுக்கு வேற மாற்று ஏற்பாடே கிடையாது. அதுக்காக நீங்க வந்து நாங்க பொருந்தலன்னு சொல்றதுக்கு அப்புறம் நீங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. ஆமா. ஓகேங்களா? அப்ப கடைசியில் நம்ம மேல கெட்ட பேர் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா அப்புறம் நம்ம மேல குறை சொல்ற மாதிரி ஆயிடும். சோ அப்ப அதனால அந்த விஷயத்துல வந்து நானும் சரி, அவங்களும் சரி, எல்லாரும் சரி அதுல வந்து ரொம்ப கவனத்தோட இருப்போம். ரெண்டாவது விதிகள்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. எப்பொழுதும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அததான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன மாதிரியான விதிகளை பார்ப்போம்னு சொல்லிட்டு விலாவரியாக சொல்லுவாங்க.